வெல்கம் டு ஆர்டிஎஸ் சேனல். இன்றைக்கி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையிலேருந்து சில டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்த இந்திய ஆயுதப்படைகளோட தலைமை தளபதி ஆவார். அப்புறம் இந்திய பாதுகாப்பு படைகள் மொத்தம் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்திய ஆயுதப்படைகள். இந்த இந்திய ஆயுதப்படைகளை இராணுவப்படை, கடற்படை, விமானப்படை மற்றும் கடலோரப்படை இது எல்லாமே முதன்மை படைகளாக ஆகும். இவை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுகின்றன. நெக்ஸ்ட் துணை இராணுவ படைகள். துணை இராணுவ படைகள் அசாம் ரைஃபிள்ஸ், சிறப்பு எல்லைப்புற படை ஆகியன துணை இராணுவ படைகளாகும். நெக்ஸ்ட்டு மத்திய ஆயுத காவல் படைகள். அது என்னென்ன பார்த்தோன்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப் மற்றும் எஸ்எஸ்பி மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுகின்றது. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இது பாதுகாப்புத்துறை, இந்த இராணுவம் மற்றும் கடற்படை, விமானப்படை. இந்த மத்திய ஆயுத காவல் படை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுகின்றன. அப்புறம் சிஏபிஎஃப் என்ற படைப்பிரிவு மற்றும் இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து செயல்படுகின்றன. உங்களுக்கு ஒரு டாஸ்க் இன்றைக்கி கொடுக்குறேன். பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் மற்றும் ஐடிபிபி, சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி மற்றும் சிஏபிஎஃப் இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.